எப்படி கேக் செய்யலாம்னு பார்க்க போகிறோம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக். வாங்க வீடியோவில் போகிறோம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பவுடர் 300 கிராம், தண்ணி 80, முட்டை 6, ஜெல் ஒரு 10 கிராம், ஆயில் ஒரு 50 கிராம். அப்புறம் ரெடியானதும் நமக்கு ஓவனில் வைக்கிறதுக்கு வசதி இல்லாததுனால வீட்டில் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். மணல் வந்து பாத்திரத்தில் வச்சு ஃப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. அந்த 6 முட்டையை தண்ணிக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஜெல், இந்த கேக் ஜெல்லையும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். அப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட் பவுடர், மூணையும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம மிக்சிங் போயிடலாம். மிஷின் இருக்கிறவங்க மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் விஸ்க் வச்சு கூட வீட்டில் நம்ம கை வச்சு அடிச்சுக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே நமக்கு போதுமான அளவாக இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில் 50 ml இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயில் போட்டு ஓட்டி விட்டுடலாம். நம்ம கேக் மோல்ட் எடுத்து கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறோம். சைடில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் போட்டிருக்கு. சால்ட் ஆயில் போட்டுக்கலாம். சரி, கேக் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி விட்டுருக்குறோம் குக்கரில், இட்லி பாத்திரத்தில். ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. அப்புறம் பாத்திரத்தை உள்ள வச்சுட்டு சரி, பாத்திரத்தை நம்ம உள்ள வச்சு அப்புறம் உள்ள கேக் வைக்க போகிறோம். சரி, இதுதான் நம்ம அடைச்சி வச்சிடலாம். ஒரு 40 நிமிஷம் ஆகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். சரி, ஆகிருக்கும். ஒன்று பார்த்துடலாம்.
வாவ். நல்லா பேக்கிங் ஆயிடுச்சு, கத்தியில் ஒன்றும் ஒட்டல. ஓகே, கேக் ரெடி. சரி, கேக் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓகே, நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குது, நல்லா கேக் வந்துச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம ஐசிங் பண்ணுறதை பார்க்கலாம்.